படிச்ச ஒரு ஆம்பளை பிள்ளை சார். படிப்பை முடிச்சுட்டு சென்னை போறான். தன்னுடைய முதல் மாத சம்பளம் 50,000 சார். எடுத்துட்டு வந்து அம்மா கையில கொடுக்குறான். அம்மா சொல்றாங்க, ராப்பகலா கண்ணு முழிச்சு மூட்டை தூக்கி படிக்க வச்சது உங்க அப்பா தானே, உங்க அப்பா கையில கொண்டி கொடுன்னு அம்மா சொல்றாங்க சார். அதுக்கு அந்த பையன் சொல்றான், இல்லப்பா நான் அப்பா கிட்ட கொடுக்க கூடாதுங்கிறனால இல்ல, ஏன் தெரியுமா அப்பா கிட்ட கொடுக்கலன்னு, 2ஆம் வகுப்பு படிக்கும் போது பென்சில் வாங்க 2 ரூபாய் பணம் கேட்டேன். அந்த 2 ரூபாய் பணத்தை அப்பா இப்படி கொடுத்தாரு, நான் இப்படி வாங்கினேன். 10ஆம் வகுப்பு படிக்கும் போது நோட்ஸ் வாங்க ஒரு 25 ரூபாய் பணம் கேட்டேன். அந்த 25 ரூபாய் பணத்தை கூட அப்பா இப்படி கொடுத்தாரு, நான் இப்படி வாங்கினேன். படிப்பெல்லாம் முடிஞ்சிருச்சு, சென்னை இன்டர்வியூ போற பஸ் பார் பணம் கொடுங்கப்பான்னு கேட்டேன். அந்த பணம் இல்லாத பக்கத்து வீட்டுல கடன் வாங்கி அந்த பணத்தை கூட அப்பா இப்படி கொடுத்தாரு, நான் இப்படி வாங்கினேன். ஒவ்வொரு முறையும் மேலே கொடுத்து கொடுங்க என் தந்தையின் கை. ஆஃப்டர் ஆல் ஒரு 50,000 பணத்தை நான் இப்படி கொடுக்கும் போது என் கை மேலையும் என் தந்தையின் கை கீழே வரக்கூடாதுன்னு நினைக்கிற தன்மானமிக்க பிள்ளைகள் நகரத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. நடுவர் அவர்களே, இல்லன்னு சொல்லுங்க சார்.